ஐயோ, இவன் செமையா இருக்கான். எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ம். அ. வேற வழியில ட்ரை பண்ணுவோம். இரு கவனிச்சுக்கிறேன். ஐடியா. டீ கொண்டு வா. ஒரு நிமிஷம் மேடம், எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கொண்டு வா. கொண்டு வரேன் மேடம். ராஜு, மேடம் இதோ வந்துட்டேன் மேடம். டீ கொண்டு வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? இந்தாங்க மேடம் டீ. என்னடா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. குளிச்சியா? ஆமா மேடம். அதான் அழகா இருக்க. டீ எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கா? இரு குடிச்சிட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. ம். ம். ஆ. என்ன மேடம் இது? ஒண்ணும் இல்லடா, சும்மாதான். இதெல்லாம் வேண்டாம் மேடம். சரி சரி, நீ போய் உன் வேலையை பாரு. என்ன இவன், என்ன பண்ணாலும் இவனுக்கு மூடே வர மாட்டேங்குது. நாம தான் மூட வர வைக்கணும். ராஜு, மேடம் கொஞ்சம் இங்க வா. இதோ வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். உட்காருடா. சரிங்க மேடம். அங்க இல்லடா, இங்க உட்காரு. இங்க வந்து நல்லா உட்காரு. அட எழுந்திருச்சு வா ராஜு. எழுந்துரு. இப்ப சொல்லு ராஜு, ம் என்ன படிச்சிருக்க? 10th கிளாஸ் மேடம். ஓஹோ, ஃபெயில் ஆயிட்டேன் மேடம். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லைங்க. அப்படியா? ஆமா மேடம். ஓகே. என் பேர் என்னன்னு தெரியல உனக்கு? கவிதா மேடம். அது கவிதான்னு கூப்பிடு. நீங்க ரொம்ப பெரியவங்க இல்ல மேடம். உங்களை பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறது? பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. என்ன நீ பேர் சொல்லி தான் கூப்பிடணும், சரியா? கிட்ட வா. ராஜு, என்ன பண்ற? குளிக்க போறியா? அது தினமும் குளிக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன் மேடம். மறுபடியும் ஒரு தடவை குளி. எனக்காக இன்னொரு தடவை குளிக்க கூடாதா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்கும். குளிச்சுட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு என் ரூமுக்கு வந்துடு. சரி வந்துடுறேன் மேடம். அட ராஜு, எவ்வளோ நேரம்டா, சீக்கிரமா வா. என்ன இவன், சீக்கிரம் வா ராஜு. என்னங்க மேடம், வந்துட்டேன்ல. சொல்லுங்க மேடம். கிட்ட வா. அப்படி தூரமா உட்காந்தா எப்படி? கிட்ட வா. வா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம் வா. ராஜு வா, வந்து என் தோல்ல சாஞ்சி படு. அதெல்லாம் வேண்டாம் மேடம். தினமும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? எனக்கு விருப்பம் இல்லை மேடம். நான் எங்க ஊருக்கே போயிடுறேன். நீ இங்கிருந்து போகணும்னு நினைச்சா நீ என் வீட்டுல திருடுனன்னு பிரகாஷன் என்கிட்ட சொல்லுவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவேன். உங்க அப்பா அம்மா கூட உன்னை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. உன்னை, ஓகேவா?
நீ என் பேச்ச கேட்டேன்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உங்க வீட்டுக்கு சம்பளமும் அனுப்புவேன். நீ சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? ஜெயிலுக்கு போறியா இல்ல இப்படி சந்தோஷமா இருப்பியா? வா, வந்து இங்க படுடா. வாடா. ம். ராஜு. மேடம், ஐயோ, சீக்கிரம் வாடா. இதோ வரேன் மேடம். சாப்பிடலாம், உட்காருடா. இல்ல மேடம், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க எனக்கு தட்டுல வச்சு கொடுங்க, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். டேய் ராஜு, இன்னிலிருந்து நீ என் பக்கத்துலயே இருக்கணும். என் கூட தான் சாப்பிடணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன். வயிறார சாப்பிடு. நீ வேலை செய்யலனாலும் பரவாயில்ல. வா, உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. உட்காரு, உட்காரு, உட்காரு. ம். சந்தோஷமா இருடா. நல்லா சாப்பிடு. நான் பரிமாறுறேன், சாப்பிடு. ம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க நீ மேடம். சாப்பிடு. சாப்பிடு. வேண்டாம் மேடம், எனக்கு சாப்பிடணும்னு தோணல. என்ன, நான் ஊட்டி விடணுமா? மேடம், நம்ம பண்றது பெரிய தப்பு மேடம். என்ன, சாப்பாடு ஊட்டுறதும் தப்பா? என்ன நீ அப்படி பேசுற? அதான் மேடம், நம்ம பெட்ல செய்யறது தப்புன்னு சொல்றேன். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன, இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இனிமே அந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேணாம் மேடம். நான் தான் சொல்றேன்ல, இது தப்பு கிடையாது. உனக்கு இது புதுசு இல்ல, அதான் பயப்படுற. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நீயே வேணும் வேணும்னு சொல்லுவ. ஆனாலும் நீ யாருக்கும் சொல்ல மாட்ட, நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி வெளியே தெரியும்? மேடம், நான் இந்த ஊருக்கு அந்த வேலை செய்யறதுக்கு வரல மேடம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு பணத்தை அனுப்பணும்னு வந்தேன். உன்னை யார் அனுப்ப வேணான்னு சொன்னாங்க? இன்னிலிருந்து உன் சம்பளத்தை டபுள் ஆக்குறேன். சந்தோஷமா அனுப்பு. அப்படி வர்ற காசு எனக்கு வேணாம் மேடம். நான் இன்னைக்கே எங்க ஊருக்கு போயிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை அனுப்பிடுங்க மேடம். இவன் கேக்குற மாதிரி தெரியல. ம். சரி, சாப்பிடு. சரி, ஊருக்கு போ. முதல்ல சாப்பிடு. தேங்க்யூ மேடம். மேடம், நான் ஊருக்கு போறேன் மேடம். ம். டேய், ம். இங்க வா. ஆ. உட்காரு. என்ன மேடம்? உட்காருன்னு சொல்றேன். உட்காருடா. எதுவும் சாப்பிடாம எப்படி போவ? பாலாவது குடிச்சிட்டு போ. அந்த பேக் அங்க வை. நான் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் மேடம். பரவாயில்ல. ஐயோ கடவுளே, நாம 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே? கடைசியா நான் தர ஒரு கிளாஸ் பாலை குடி, பிறகு நீ போலாம். சரிங்க மேடம். இந்த பாலை குடிடா. ம். இது குடிச்சா நான் ஊருக்கு போலாம்ல மேடம்? ம், கண்டிப்பா. சரிங்க மேடம், உங்களுக்காக குடிக்கிறேன். ம். என்ன மேடம், பால் இப்படி இருக்கு? என்ன மேடம், ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற ம். மாதிரி இருக்கு. இந்த பால்ல என்ன கலந்தீங்க மேடம்? என்ன மேடம் தலை சுத்துது? என்ன கலந்தீங்க மேடம் இந்த பால்ல? தொண்டையெல்லாம் எரியுது. விஷம். ஆ. உங்களுக்கு என்ன பைத்தியமா மேடம்?
நான் நினைச்ச மாதிரி நீங்க நல்லவங்க கிடையாது மேடம். ஆமாடா, அது விஷம்தான். உனக்கு என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க நடந்ததை நீ வெளியே போய் சொன்னேன்னா எனக்கு மானம் போயிடும். அதுக்காக தான் இந்த பால்ல விஷத்தை கலந்துட்டேன். ம், நிம்மதியா தூங்கு. என் வீட்ல அடிமை மாதிரி இரு. உன்னை பார்த்துக்கிட்டே என் காலத்தை கழிச்சிடுவேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மேடம். உங்களுக்கு இது நல்லது இல்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது அனுபவிப்பீங்க.